விவசாயத்திற்காகவே அவருடைய காலாங்கிநாதர் பூசா விதியில் வந்து கொடுத்துருக்காரு. முதல்ல பாடலை பார்ப்போம், அதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பண்ணுவது இன்னும் ஒரு கருமானம் கேள், பார்மகனே வெள்ளிய தகட்டிலேதான் தன்னுவராய் நின்ற நவகோணமிட்டு தன்மையுடன் எட்டெழுத்தை சுத்தி போட்டு கண்ணுமன கண்ணினால் முக்கோணத்தில் கருணையுடன் சிவசிவா ரீங்காரமிட்டு உண்ணுவது சடாட்சரத்தை உருவே செய்து உறுதியுடன் மனதறிவார் தியானம் பண்ணே பண்ணப்பா குருபரனை தியானம் பண்ணி பதிவான எந்திரத்தை குளிசமாடி நன்னப்பா வயல்களிலே அழித்தினக்கால் நன்றாக கோலின்றி விளையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலாங்கிநாதர் பூசா விதியில் நமக்கு வந்து கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, நவகோண சக்கரம் இட்டு அது உள்ளே வந்து சிவசிவா ரீங்காரம் இட்டுட்டு அந்த பூசா விதியை நீ செஞ்சுட்டு அது ஒரு குளிசமாவோ இல்லைன்னா அந்த தகடை எடுத்து போயிட்டு உன்னுடைய நிழலில் நீ உன்னுடைய கழனியில் வந்து புதைச்சிட்ட அப்படின்னா அந்த அந்த கழனியில் வந்து விளைச்சல் வந்து எந்த கோலின்றி விளையும், எந்த தங்கு தடயமின்றி விளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலாங்கிநாதர் பூசா விதியில் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ காலாங்கிநாதர் வந்து விவசாயம் செழிப்பதற்காக ஒரு பூசா விதி கொடுக்குறாரு அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி அந்த பூசா விதியை நம்ம செஞ்சு அந்த அந்த நிலத்தில் புதைச்சிட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% அந்த விவசாயம் வந்து செழிப்பாக தான் இருக்கும்.